தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். உலகம் இந்த வாரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பவர் நான் ராஜகோபாலன் சத்யநாராயணன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அமெரிக்க முற்றுகை எதிரொலி. ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்லும் சரக்கு கப்பல்களுக்கு மீண்டும் ஈரான் கட்டுப்பாடு. ஹார்முஸ் நீரிணையில் இந்திய கொடியுடன் பயணித்த கப்பல்கள் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு. இந்தியாவுக்கான ஈரான் தூதரை அழைத்து கவலையை தெரிவித்தது வெளியுறவு அமைச்சகம். பிரதமர் நரேந்திர மோடியுடன் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தொலைபேசியில் பேச்சு. மேற்காசிய நிலவரம், ஹார்முஸ் நீரிணை குறித்து முக்கிய ஆலோசனை. பிரதமர் நரேந்திர மோடி உடனான கலந்துரையாடல் ஆக்கப்பூர்வமாக இருந்தது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பேட்டி. இந்தியா வந்துள்ள ஆஸ்திரிய பிரதமர் கிறிஸ்டியன் ஸ்டாக்கருடன் பிரதமர் நரேந்திர மோடி சந்திப்பு. இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை. ஈரானுக்கு எதிரான போரில் அமெரிக்கா வெற்றியை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு. மத்திய கிழக்கு நாடுகளின் சூழலை இஸ்ரேல் மாற்றியமைத்திருக்கிறது. பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு பேட்டி. நெருக்கடியான நேரங்களில் நம்பகத்தன்மையுடன் கை கொடுக்கும் நட்பு நாடு. இந்திய அரசுக்கும் மக்களுக்கும் ஈரான் நன்றி. ஈரான் இஸ்ரேல் போர் பதற்றத்தை தணித்து அமைதியை நிலைநாட்ட இந்தியா, சீனா, ரஷ்யா உள்ளிட்ட நாடுகள் முயற்சி. இந்தியாவுக்கான ஈரான் தூதர் தகவல். ஈரான் அமெரிக்க மோதலால் ஹார்முஸ் நீரிணை பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதலில் இந்தியர்கள் பலியான சம்பவம். ஐநா சபையில் இந்தியா கண்டனம். சர்வதேச சட்டங்களை அனைத்து நாடுகளும் விதிவிலக்கின்றி பின்பற்ற வேண்டும். ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் வலியுறுத்தல். அணுசக்தி செறிவூட்டல் உரிமையில் சமரசத்திற்கு இடமில்லை. மேற்கத்திய ஊடகங்கள் பரப்பும் செய்திகள் அடிப்படையற்றவை. ஈரான் திட்டவட்டம். பறக்கும் தட்டுகள் தொடர்பான ஆவணங்கள் விரைவில் வெளியிடப்படும். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு. ஆஸ்திரேலிய ராணுவத்தின் 125 ஆண்டு கால வரலாற்றில் முதல் பெண் தலைமை தளபதி நியமனம். பாதுகாப்பு படையில் பெண்களின் பங்களிப்பை 2030க்குள் 25% உயர்த்த அந்நாட்டு அரசு இலக்கு. ஃபிடே மகளிர் கேண்டிடேட்ஸ் செஸ் போட்டி. ரஷ்ய வீராங்கனையை வீழ்த்தி இந்திய கிராண்ட் மாஸ்டர் வைஷாலி சாம்பியன் பட்டம் வென்றார். இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையே 10 நாள் போர் நிறுத்தம் அமலுக்கு வந்ததை அடுத்து பெய்ரூட் முழுவதும் வான வேடிக்கைகளோடு கொண்டாட்டங்கள் களை கட்டின. இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையே இந்த 10 நாள் போர் நிறுத்தத்தை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்தார். லெபனான் அதிபர் ஜோசப் அவுன் மற்றும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஆகியோருடன் நடத்தப்பட்ட உரையாடல்களை தொடர்ந்து இந்த அறிவிப்பு வெளியானது. அமைதியை நிலைநாட்டும் வகையில் இந்த இடைநிறுத்தத்திற்கு இருதரப்பும் ஒப்புக்கொண்டதாக ட்ரம்ப் கூறினார். மேலும் 1983 ஆண்டுக்கு பின் இரு நாடுகளுக்கும் இடையே நடைபெறும் முதல் முக்கிய பேச்சுவார்த்தைகளுக்காக வெள்ளை மாளிகைக்கு ட்ரம்ப் இரு தலைவர்களுக்கும் அழைப்பு விடுத்தார். இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையே ஒரு நிரந்தர பாதுகாப்பு மற்றும் அமைதி ஒப்பந்தத்தை நோக்கிய நல்லெண்ண பேச்சுவார்த்தைகளுக்கு வழிவகுக்கும் நோக்கில் இந்த போர் நிறுத்தம் அமைந்துள்ளது என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை கூறியுள்ளது. போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டதை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு உறுதிப்படுத்தினார். ஆனால் அதே நேரத்தில் இஸ்ரேல் மீதான தாக்குதல்களை தடுக்க நாட்டிற்கு ஒரு விரிவாக்கப்பட்ட பாதுகாப்பு மண்டலம் தேவை என்றும் இஸ்ரேலிய படைகள் தெற்கு லெபனானில் நிலைத்திருக்கும் என்றும் அவர் கூறினார். இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையேயான போர் நிறுத்த அறிவிப்பிற்கு ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் வரவேற்பு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் இந்த போர் நிறுத்தம் மோதலுக்கு ஒரு நீண்டகால தீர்வு காண வழிவகுக்கும் என்றும் முழுமையான அமைதியை நோக்கிய தற்போதைய முயற்சிகளுக்கு பங்களிக்கும் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். எனவே சர்வதேச விதிகளுக்கு உட்பட்டு போர் நிறுத்தத்திற்கு அனைத்து தரப்பினரும் முன்வர வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ள குட்ரஸ் ஒப்பந்தத்தை எளிதாக்குவதில் அமெரிக்கா ஆற்றியுள்ள பங்கையும் சுட்டிக்காட்டி பாராட்டியுள்ளார். அமெரிக்காவின் கடல்சார் முற்றுகை தொடர்வதால் ஹார்முஸ் நீரிணையை ஈரான் மீண்டும் மூடியுள்ளது. லெபனான் இஸ்ரேல் போர் நிறுத்தத்தையொட்டி தற்காலிகமாக வழங்கப்பட்ட அனுமதி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானிய துறைமுகங்கள் மீதான முற்றுகை தொடரும் என அறிவித்ததால் ரத்து செய்யப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் மத்தியஸ்தத்தில் நடந்த அமைதி பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த நிலையில்
தங்கள் மீதான பொருளாதார மற்றும் துறைமுக முற்றுகை விலக்கப்படும் வரை கப்பல் போக்குவரத்தை முடக்கப் போவதாக ஈரான் எச்சரித்துள்ளது. தற்போது இந்த முக்கிய கடல்வழிப்பாதை மீண்டும் ஈரான் ராணுவத்தின் நேரடி தணிக்கை மற்றும் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது மேற்காசிய பிராந்தியத்தில் மீண்டும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே ஹார்முஸ் நீரிணையில் நேற்று இந்திய கொடியுடன் பயணித்த 2 கப்பல்களை இலக்காக கொண்டு நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு சம்பவம் குறித்து இந்தியா தனது ஆழ்ந்த கவலையை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ஈரானின் இந்திய தூதர் முகமது ஃபட்டாலியை அழைத்து வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி பேசியுள்ளார். அப்போது இந்திய கொடியுடன் பயணித்த 2 கப்பல்களை இலக்காக கொண்டு நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு மிஸ்ரி கவலை தெரிவித்தார். வர்த்தக கப்பல்கள் மற்றும் கடற்பணியாளர்களின் பாதுகாப்பிற்கு இந்தியா அளிக்கும் முக்கியத்துவத்தை சுட்டிக்காட்டிய அவர் ஹார்முஸ் நீரிணை வழியாக இந்தியா நோக்கி வரும் கப்பல்கள் பயணிப்பதற்கு உதவும் செயல்முறையை கூடிய விரைவில் மீண்டும் தொடங்குமாறு வலியுறுத்தினார். இதனிடையே இந்தியாவின் இந்த கருத்துக்களை ஈரான் அதிகாரிகளிடம் தெரிவிப்பதாக ஈரானிய தூதர் உறுதியளித்ததாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேற்காசியா முழுவதும் போர் நிறுத்த முயற்சிகள் தீவிரப்படுத்தப்பட்ட போதிலும் தெற்கு லெபனானில் இஸ்ரேல் ராணுவ நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளன. முன்னதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ நேரடி பேச்சுவார்த்தைகளுக்கான லெபனானின் முன்மொழிவுகளை நிராகரித்திருந்தார். ஆனால் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் அழுத்தத்தை தொடர்ந்து பதற்றத்தை குறைப்பதற்கான தனது விருப்பத்தை அவர் பின்னர் வெளிப்படுத்தினார். இதனிடையே போர் நிறுத்தத்தை உறுதிப்படுத்தவும் அரசின் அதிகாரத்தை மீட்டெடுக்கவும் சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட எல்லைகளில் லெபனான் இராணுவத்தை நிலைநிறுத்தவும் இது அவசியம் என்று கூறி இஸ்ரேலிய படைகள் முழுமையாக வெளியேற வேண்டும் என லெபனான் அதிபர் ஜோசப் அவுன் அழைப்பு விடுத்தார். அதே நேரத்தில் போர் நிறுத்த முயற்சிகள் தோல்வியுற்றால் ஈரானுக்கு எதிராக மீண்டும் போரை தொடங்க அமெரிக்கா தயாராக இருப்பதாக அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் பீட் ஹெக்ஸெத் எச்சரித்தார். ஈரானுடனான அமைதி ஒப்பந்தம் இறுதி செய்யப்படும் வரை அந்நாட்டின் துறைமுகங்கள் மீதான அமெரிக்க கடற்படையின் முற்றுகை தொடரும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். ஹார்முஸ் நீரிணைக்கான அணுகலை மீட்டெடுக்க ஈரான் முயன்று வரும் சூழலில் அமெரிக்காவின் நிலைப்பாட்டை ட்ரம்ப் உறுதிப்படுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட சமூக ஊடக பதிவில் ஈரானுடனான அனைத்து பேச்சுவார்த்தைகளும் 100% நிறைவடையும் வரை இந்த கடற்படை முற்றுகை முழுவீச்சில் அமலில் இருக்கும் என்று தெளிவுபடுத்தியுள்ளார். பிராந்திய அமைதிக்கான இந்த செயல்முறைகள் அனைத்தும் மிக விரைவாக நடைபெற வேண்டும் என்றும் ட்ரம்ப் வலியுறுத்தினார். பிரதமர் நரேந்திர மோடியுடன் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு முக்கிய ஆலோசனைகளை மேற்கொண்டுள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி மேற்காசிய பிராந்தியத்தின் நிலவரம் குறித்து அமெரிக்க அதிபருடன் விவாதித்ததாக குறிப்பிட்டுள்ளார். ஈரானின் ஹார்முஸ் நீரிணையின் பாதுகாப்பு மற்றும் அதன் திறந்த நிலையின் அவசியம் குறித்து வலியுறுத்தியதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க அதிபருடனான ஆலோசனையின் போது இந்தியா அமெரிக்கா இடையேயான இருதரப்பு ஒத்துழைப்பில் பல்வேறு துறைகளில் எட்டப்பட்டுள்ள குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்கள் குறித்து ஆய்வு செய்ததாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். அனைத்து துறைகளிலும் விரிவான உலகளாவிய உத்திசார் கூட்டாண்மையை வலுப்படுத்த தாமும் அமெரிக்க அதிபரும் உறுதியுடன் இருப்பதையும் பிரதமர் நரேந்திர மோடி அதில் சுட்டிக்காட்டினார். பிரதமர் நரேந்திர மோடியுடன் அண்மையில் நடத்திய தொலைபேசி உரையாடல் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். கடந்த செவ்வாய்க்கிழமையன்று பிரதமர் நரேந்திர மோடியை அவர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உரையாடினார். இந்நிலையில் தலைநகர் வாஷிங்டன் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்திய பிரதமருடனான உரையாடல் நல்ல வகையில் அமைந்ததாக கூறினார். மேற்காசிய போர் சூழல் குறித்து விவரித்ததாகவும் இந்தியா அமெரிக்காவுடனான நட்புறவை மேம்படுத்துவது குறித்து ஆலோசித்ததாகவும் தெரிவித்தார். ஈரான் மீதான போர் குறித்து கருத்து தெரிவித்த டொனால்ட் ட்ரம்ப் இந்த போரில் அமெரிக்கா வெற்றியை நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்றும் தெரிவித்தார். இந்தியா வந்த ஆஸ்திரிய பிரதமர் கிறிஸ்டியன் ஸ்டாக்கர் புதுதில்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார். ஹைதராபாத் இல்லத்தில் நடந்த இந்த சந்திப்பின் போது இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையின் போது உலகளாவிய முக்கியத்துவம் வாய்ந்த விவகாரங்கள் குறித்தும் இரு தலைவர்களும் விரிவாக ஆலோசனை நடத்தினர். முன்னதாக ஆஸ்திரிய பிரதமர் கிறிஸ்டியன் ஸ்டாக்கரும் அவரது மனைவியும் ராஜ்கோட்டில் உள்ள மகாத்மா காந்தி நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். ஆஸ்திரிய பிரதமர் ஸ்டாக்கர் இந்தியாவிற்கு மேற்கொள்ளும் முதல் பயணம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ராங் பிரதமர் நரேந்திர மோடியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியுள்ளார்.
இதுகுறித்து பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்ட சமூக வலைதள பதிவில் மேற்காசிய சூழல் குறித்து விவாதித்ததாகவும் அங்கு அமைதியை நிலைநாட்ட வேண்டியது அவசர தேவை என இருவரும் கருத்து தெரிவித்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஹார்முஸ் நீரிணை பகுதியில் சுதந்திரமான வணிக போக்குவரத்திற்கு வழிவகை செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தியதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த பிராந்தியத்தில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை நிலைநாட்ட ஒருங்கிணைந்து செயல்பட உறுதியுடன் இருப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் குறித்து அமெரிக்காவுக்கான இந்திய தூதர் வினய் மோகன் குவாத்ரா வாஷிங்டனில் உயர் அதிகாரிகளோடு ஆலோசனை நடத்தியுள்ளார். இந்தியாவும் அமெரிக்காவும் இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தின் நுணுக்கமான அம்சங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி வரும் நிலையில் கடந்த வாரம் இந்த சந்திப்பு நடைபெற்றது. பல்வேறு இருதரப்பு ஒத்துழைப்பு வாய்ப்புகள் குறித்தும் உலகெங்கிலும் உள்ள முக்கிய நிகழ்வுகள் குறித்து அவர்கள் ஆக்கப்பூர்வமான உரையாடலை மேற்கொண்டதாக குவாத்ரா கூறினார். இந்த ஒப்பந்தம் குறித்து விவாதிக்க இந்திய அதிகாரிகள் அடங்கிய குழு விரைவில் அமெரிக்காவுக்கு செல்லும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஈரானிய கடல் எல்லை முழுவதையும் அமெரிக்க படைகள் தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளதாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ள நிலையில் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் போர் பதற்றம் மீண்டும் அதிகரித்துள்ளது. ஹார்முஸ் நீரிணையை முற்றுகையிடும் நோக்கில் அமெரிக்க கடற்படை மேற்கொண்ட இந்த அதிரடி நடவடிக்கையை அடுத்து அமெரிக்காவின் தடையை மீறி ஈரானிய கப்பல்கள் அந்த பகுதிக்குள் நுழைந்ததால் அவை உடனடியாக தாக்கி அழிக்கப்படும் என ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். முன்னதாக பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் முன்னிலையில் இஸ்லாமாபாத்தில் நடைபெற்ற அமெரிக்க ஈரான் இடையிலான அமைதி பேச்சுவார்த்தை எவ்வித முடிவும் எட்டப்படாமல் ஏப்ரல் 11 தோல்வியில் முடிவடைந்ததை தொடர்ந்து ஏப்ரல் 8 அறிவிக்கப்பட்ட தற்காலிக போர் நிறுத்தம் முடிவுக்கு வந்துள்ளதால் இந்த மோதல் வலுத்துள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளின் சூழலில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை இஸ்ரேல் உருவாக்கியிருப்பதாக அந்நாட்டு பிரதமர் பென்யமின் நெதன்யாஹூ தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் இராணுவ தலைவர்களோடு தெற்கு லெபனானுக்கு அவர் பயணம் மேற்கொண்டார். இந்த பயணம் குறித்து பேட்டியளித்த நெதன்யாஹூ லெபனானில் பாதுகாப்பு வளையத்தை இஸ்ரேல் உருவாக்கி இருப்பதாகவும் இதன் மூலம் எல்லை தாண்டிய தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டார். மத்திய கிழக்கு நாடுகளின் சூழலை இஸ்ரேல் குறிப்பிடத்தக்க அளவுக்கு மாற்றியிருப்பதாகவும் ஈரான் உள்ளிட்ட எதிரி நாடுகள் இஸ்ரேலை தாக்குவதற்கு பதிலாக தற்போது தங்களை காப்பாற்றிக் கொள்ளும் முயற்சியில் கவனம் செலுத்துவதாகவும் தெரிவித்தார். ஈரானுடனான மோதலில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒரே மாதிரியான லட்சியங்களை கொண்டிருப்பதாக இஸ்ரேல் பிரதமர் பென்யமின் நெதன்யாஹூ கூறியுள்ளார். ஈரான் மீதான நடவடிக்கைகள் குறித்து அமெரிக்கா இஸ்ரேலுடன் பகிர்ந்து கொண்டிருப்பதாகவும் ஈரான் அணு ஆயுதங்களை அழிப்பதில் இரு நாடுகளும் ஆர்வம் கொண்டிருப்பதாகவும் நெதன்யாஹூ கூறினார். ஈரானுடனான போர் எப்போது முடியும் என்பதை இப்போதைக்கு கூற முடியாது என்று தெரிவித்த நெதன்யாஹூ எந்த நிலைக்கும் செல்ல இஸ்ரேல் தயாராக இருப்பதாக கூறினார். அணுசக்தி செறிவூட்டும் உரிமைகள் விஷயத்தில் சமரசத்திற்கு இடமில்லை என்று ஈரான் திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. தெஹ்ரானில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்துள்ள நாட்டின் வெளியுறவு செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பகாய், ஈரானின் அணுசக்தி திட்டம் சர்வதேச சட்டம் மற்றும் அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தம் ஆகியவற்றின் அடிப்படையில் இயங்குவதாக கூறினார். ஈரானின் செறிவூட்டல் திட்டம் குறித்து மேற்கத்திய நாடுகளின் ஊடகங்கள் பரப்பும் செய்திகள் அடிப்படையற்றவை என்று அவர் கூறினார். சர்வதேச சட்டத்தின் கீழ் அங்கீகரிக்கப்பட்ட ஈரானின் சட்டப்பூர்வமான உரிமைகள் விஷயத்தில் எந்த சமரசத்திற்கும் இடமில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். ஈரானுடனான போர் நிறுத்தத்தை நீட்டிக்க அமெரிக்கா கேட்டுக்கொண்டுள்ளதாக வெளியான தகவலை வெள்ளை மாளிகை மறுத்துள்ளது. வெள்ளை மாளிகையில் ஊடக செயலாளர் கரோலின் லீவிட் போர் நிறுத்தத்தை நீட்டிக்க எந்தவித வேண்டுகோளும் வைக்கவில்லை என்றார். அதே சமயம் ஈரானுடனான தூதரக பேச்சுவார்த்தைகள் தொடர்வதாக அவர் கூறினார். இந்த பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமானதாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். இரு நாடுகளுக்கும் இடையே ஒப்பந்தம் ஏற்படும் என அமெரிக்கா நம்புவதாக லீவிட் கூறினார். ரஷ்யா, ஈரான் ஆகிய நாடுகளில் இருந்து எண்ணெய் வாங்குவதற்கான அனுமதி மேலும் நீட்டிக்கப்பட மாட்டாது என்று அமெரிக்கா அறிவித்துள்ளது. வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய அமெரிக்க நிதியமைச்சர் ஸ்காட் பெசல்ட் தற்போதுள்ள அனுமதி மேலும் நீட்டிக்கப்படாது என்று கூறினார். ரஷ்யாவிடமிருந்து இந்தியா எண்ணெய் வாங்குவதற்காக 30 நாள் அனுமதியை கடந்த மாதம் 5 அளித்தது. இந்த அனுமதி வேறு சில நாடுகளுக்கும் இம்மாதம் 11 வரை நீட்டிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது.
மேற்காசிய நாடுகளின் போர் சூழலை முடிவுக்கு கொண்டு வந்து அமைதியை நிலைநாட்ட இந்தியா, சீனா, ரஷ்யா ஆகிய உலகின் முன்னணி நாடுகள் முயற்சி மேற்கொண்டு வருவதாக ஈரான் துணை தூதர் சையத் ரெசா மொசாயேப் முட்லாக் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் அளித்துள்ள பேட்டியில், இந்த விஷயத்தில் இராணுவத்தின் தலையீட்டை தவிர்த்து தூதரக ரீதியிலான பேச்சுவார்த்தை மூலம் அமைதியை ஏற்படுத்த வேண்டும் என்ற இந்தியாவின் நிலைப்பாட்டை வெகுவாக பாராட்டினார். இந்த நாடுகள் அமெரிக்காவின் நடவடிக்கைகளுக்கு ஆதரவளிக்காமல் இராணுவத்தின் தலையீடு இல்லாமல் அமைதியை ஏற்படுத்த வேண்டும் என விரும்புவதாகவும் அவர் குறிப்பிட்டார். சர்வதேச விதிகளுக்கு மாறாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் வன்முறையை ஊக்குவிப்பதை கடுமையாக விமர்சித்த ஈரான் தூதர், இந்த நடவடிக்கையே உலக அளவில் போர் பதற்றத்திற்கும் ஸ்திரத்தன்மையற்ற சூழலுக்கும் வித்திட்டிருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். நெருக்கடியான நேரங்களில் நம்பகத்தன்மையுடன் கை கொடுக்கும் நட்பு நாடு இந்தியா என்று ஈரான் கூறியுள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய ஈரான் தூதர் முகமது ஃபதாலி, இந்த நெருக்கடியான சூழலில் தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்ததற்காக இந்திய அரசுக்கும் மக்களுக்கும் தனது நன்றியை தெரிவித்தார். இந்தியாவும் ஈரானும் பொதுவான நலன்களை பகிர்ந்து கொள்வதாகவும் இரு தரப்பினருக்கும் இடையிலான நல்லுறவு இனிவரும் காலங்களில் தொடர்ந்து நீடிக்கும் என்றும் அவர் கூறினார். ஈரான் அமெரிக்க மோதலால் ஹார்முஸ் நீரிணை பகுதியில் கப்பல்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் இந்தியர்கள் பலியான சம்பவத்திற்கு ஐநா கூட்டத்தில் இந்தியா சார்பில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. ஐநா சபையில் நடைபெற்ற கூட்டத்தில் உரையாற்றிய இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி பர்வதனேனி ஹரீஷ், கடந்த பிப்ரவரி 28 முதல் நடைபெற்று வரும் மோதலுக்கு கண்டனம் தெரிவித்தார். தங்கள் நாட்டு மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு உலக நாடுகள் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் போர் பதற்றத்தை தவிர்க்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இந்த பிரச்சினைக்கு தூதரக ரீதியிலான பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும் என அனைத்து நாடுகளையும் வலியுறுத்திய அவர், ஒவ்வொரு நாடும் பிற நாடுகளின் இறையாண்மைக்கு மரியாதை அளிக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். ஈரானுடனான மோதலின் போது வணிக கப்பல்கள் மீது குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் இந்த தாக்குதலில் இந்தியர்கள் பலியானதையும் சுட்டிக்காட்டினார். ஹார்முஸ் நீரிணை பகுதியில் வணிக கப்பல்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதையும் கப்பல் நிறுவன ஊழியர்களின் உயிரை பறித்ததையும் எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என கண்டனம் தெரிவித்த பர்வதனேனி ஹரீஷ், இது தொடர்பான சர்வதேச சட்டங்களை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். ஹார்முஸ் நீரிணை பகுதியில் சுதந்திரமான கப்பல் போக்குவரத்தை கூடிய விரைவில் உறுதி செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். ஹார்முஸ் நீரிணையில் அமெரிக்கா மேற்கொள்ளும் எந்த நடவடிக்கையும் உலகளவில் எரிசக்தி சந்தையில் மேலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று பிரிட்டன் பிரதமர் ஸ்டார்மர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்கா ஈரான் இடையே போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டு பாகிஸ்தானில் நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த நிலையில் ஹார்முஸ் நீரிணை தொடர்பாக பிரிட்டன் அரசு விளக்கமளித்துள்ளது. இதன்படி ஹார்முஸ் நீரிணை பகுதியை அமெரிக்கா முற்றுகையிடும் விவகாரத்தில் பிரிட்டன் ஒருபோதும் தலையிடாது என அந்நாட்டின் பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் திட்டவட்டமாக தெரிவித்தார். போர் பதற்றம் தணிந்து ஹார்முஸ் நீரிணை தொடர்ந்து இயங்கும் வகையில் நட்பு நாடுகளோடு கலந்து பேசி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இதனிடையே அமெரிக்கா ஈரான் இடையே மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட வேண்டும் என்று ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்பனீஸ் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்காவும் இஸ்ரேலும் தங்கள் மீது தாக்குதல் நடத்தியதற்கு உடந்தையாக இருந்ததற்காக 5 அரபு நாடுகளிடம் ஈரான் இழப்பீடு கேட்டுள்ளது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது நடத்திய தாக்குதலில் அந்நாட்டு உச்சபட்ச தலைவர் கொமேனி மட்டுமின்றி 2000க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர். இந்நிலையில் தங்கள் மீது தாக்குதல் நடத்த இடமளித்த பஹ்ரைன், சவுதி அரேபியா, கத்தார், ஐக்கிய அரபு அமீரகம், ஜோர்டான் ஆகிய 5 நாடுகளும் தங்களுக்கு இழப்பீடு தர வேண்டும் என்று ஈரான் கோரியுள்ளது. இது தொடர்பாக ஐநா பொதுச் செயலாளர் மற்றும் பாதுகாப்பு கவுன்சில் தலைவர் ஆகியோருக்கு ஈரானின் தூதர் மற்றும் நிரந்தர பிரதிநிதி அமீர் சையத் இரவானி கடிதம் எழுதியுள்ளார். சர்வதேச ரீதியில் எடுத்த தவறான முடிவால் ஈரானில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் மற்றும் உணர்வுபூர்வ பாதிப்புகளுக்குமான நஷ்ட ஈட்டை 5 நாடுகளும் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். உக்ரைன் மீது ரஷ்யா பல மணி நேரம் தொடர்ந்து நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 16 பேர் பலியாகினர். 80க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். ஒரே இரவுக்குள் 100கணக்கான ராக்கெட்டுகளையும் ட்ரோன்களையும் கொண்டு உக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய இந்த தாக்குதல் கடந்த 2 வாரங்களில் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய தாக்குதலாகும். இதுகுறித்து உக்ரைன் விமானப்படை வெளியிட்டுள்ள செய்தியில் 636 சாஹிப் ரக ட்ரோன்கள் மற்றும் ஆளில்லா வான் வாகனங்கள் உள்பட 703 ராக்கெட்டுகளும் ட்ரோன்களும் ஏவப்பட்டதாகவும் அவற்றில் 667 வழிமறித்து தாக்கி அழிக்கப்பட்டன என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
எனினும் 26 இடங்களில் 20 ட்ரோன்கள் மற்றும் 12 ராக்கெட்டுகள் தாக்கியுள்ளன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச சட்டங்களை அனைத்து நாடுகளும் விதிவிலக்கின்றி பின்பற்ற வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், உலகளாவிய பதற்றங்கள் மற்றும் மேற்காசியாவில் நடந்து வரும் மோதல்கள் போன்ற சம்பவங்களின் போது அனைத்து நாடுகளும் சர்வதேச சட்டங்களை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்று கூறியுள்ளார். நிலைத்தன்மையின்மை, அவநம்பிக்கை மற்றும் மோதல்களை தவிர்க்க சர்வதேச சட்டத்தை மதிப்பது மிகவும் அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். பிளவுபட்டு வரும் உலகளாவிய சூழல் நிலைகளில் சர்வதேச சட்டத்தின் பங்கு முன் எப்போதையும் விட மிகவும் முக்கியமானது என்றும் அவர் குறிப்பிட்டார். போர் காரணமாக ஹோர்முஸ் நீரிணையில் 20,000க்கும் மேற்பட்ட மாலுமிகள் சிக்கி தவிப்பதாகவும், முக்கிய கப்பல் போக்குவரத்து பாதையில் ஏற்படும் இதுபோன்ற இடையூறுகளால் உலக வர்த்தகம் பாதிப்படைந்து வருவதாகவும் ஆண்டனியோ குட்ரஸ் கூறியுள்ளார். ஈரான் போரால் ஏற்பட்டுள்ள எரிவாயு விநியோக பாதிப்பிற்கான தாக்கம் அடுத்த ஆண்டு வரை நீடிக்கும் என்று சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாக இயக்குனர் கிறிஸ்டலினா ஜார்ஜிவா கூறுகையில், ஈரான் போர் ஒரு பெரும் உலகளாவிய பொருளாதார அச்சுறுத்தலை ஏற்படுத்தி எரிசக்தி விநியோகத்தை தடை செய்து உலகெங்கிலும் விலை உயர்வுக்கு வழிவகுத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். போரால் ஏற்பட்டுள்ள இந்த எரிசக்தி விநியோக பாதிப்பு பரவலாக உள்ளது என்றும் அடுத்த ஆண்டு வரை நீடிக்கும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்தார். உலக அளவில் விநியோகிக்கப்பட வேண்டியிருந்த 13% எண்ணெய் மற்றும் 20% எரிவாயு ஆகியவை கடந்த 5 வாரங்களுக்கு மேலாக தேங்கி கிடப்பதாகவும் அவர் தெரிவித்தார். போர் நிறுத்தம் ஏற்பட்டால் கூட இந்த நிலைமையை சீர் செய்வது கடினம் என்றும் கூறியுள்ளார். காசாவில் சுத்தமான குடிநீரை விநியோகிக்க தாங்கள் ஒப்பந்தம் செய்திருந்த 2 லாரி ஓட்டுநர்கள் இஸ்ரேலின் துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்டதாக ஐநாவின் குழந்தைகள் அமைப்பான யுனிசெஃப் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பாக அந்த அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில், வடக்கு காசாவில் உள்ள மன்சூரா நீர் நிரப்பும் இடத்தில் வழக்கமான தண்ணீர் விநியோகத்தின் போது இஸ்ரேல் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாகவும், இந்த தாக்குதலில் மேலும் 2 காயமடைந்தனர் என்றும் கூறப்பட்டுள்ளது. மனிதாபிமான பணியாளர்கள், பொதுமக்கள் மற்றும் அத்தியாவசிய நீர் உள்கட்டமைப்புகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று யுனிசெஃப் வலியுறுத்தியுள்ளது. அந்த இடத்தில் தனது செயல்பாடுகளை நிறுத்தி வைத்துள்ளதாகவும், இதுகுறித்து விசாரணை மேற்கொள்ள உத்தரவிட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. பறக்கும் தட்டுகள் தொடர்பான ஆவணங்களின் முதல் தொகுப்பு விரைவில் வெளியிடப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். பறக்கும் தட்டு தொடர்பான தகவல்களை அமெரிக்க நிர்வாகம் ஆய்வு செய்தபோது பல சுவாரஸ்யமான ஆவணங்கள் கண்டறியப்பட்டதாக அவர் கூறினார். இவ்விஷயத்தில் பொதுமக்களிடையே நிலவும் மிகுந்த ஆர்வத்தை காரணம் காட்டி பறக்கும் தட்டுகள், அடையாளம் தெரியாத வான்வழி நிகழ்வுகள் மற்றும் வேற்றுக்கிரக உயிரினங்கள் குறித்த அரசு ஆவணங்களை வெளியிட தொடங்குமாறு பிப்ரவரி மாதத்தில் அதிபர் ட்ரம்ப் அமெரிக்க முகமைகளுக்கு உத்தரவிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க இறக்குமதியாளர்களுக்கு சுமார் 166 பில்லியன் அமெரிக்க டாலரை திருப்பி தருவதற்கான நடைமுறையை தொடங்க அமெரிக்க நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது. அமெரிக்காவில் இறக்குமதிக்கான சுங்கவரி கடந்த பிப்ரவரி மாதம் அந்நாட்டு உச்சநீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டது. இந்நிலையில் அமெரிக்க நீதிமன்றத்தில் அரசு தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் கேப் எனப்படும் புதிய முறைப்படி திருப்பி செலுத்தும் தொகைகளை ஒவ்வொன்றாக கையாளுவதற்கு பதிலாக வட்டியுடன் சேர்த்து ஒரே மின்னணு பரிவர்த்தனையாக மாற்ற முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை சுமார் 127 பில்லியன் அமெரிக்க டாலர் தொகையை திரும்பப் பெறுவதற்காக 56,000க்கும் மேற்பட்ட இறக்குமதியாளர்கள் பதிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனிடையே ஈரான் துறைமுகங்கள் மீதான முற்றுகை முழுமையாக செயல்படுத்தப்பட்டுள்ளதாக அமெரிக்க படைகள் தெரிவித்துள்ளன. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமெரிக்க படைகள் கடல்சார் மேலாதிக்கத்தை தக்க வைத்து வரும் நிலையில் இந்த முற்றுகை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமீபத்தில் நடைபெற்ற நாடாளுமன்ற இடைத்தேர்தல் வெற்றிகளை தொடர்ந்து கனடா பிரதமர் மார்க் கார்னி தலைமையிலான லிபரல் கட்சி தற்போது தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்துள்ளது. நாடாளுமன்றத்தில் காலியாக இருந்த 3 இடங்களையும் லிபரல் கட்சியினர் கைப்பற்றியதுடன் கன்சர்வேட்டிவ் கட்சி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளில் இருந்து 5 உறுப்பினர்கள் ஆளுங்கட்சிக்கு மாறியது பெரும் மாற்றத்திற்கு வழிவகுத்தது. இதன் மூலம் தனித்து சட்டங்களை நிறைவேற்றும் அதிகாரத்தை பெற்றுள்ள கார்னியன் அரசு வரும் 2029ஆம் ஆண்டு வரை நிலையான ஆட்சியை தொடரும் சூழலை உருவாக்கியுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புடனான தற்போதைய அரசியல் பதற்றங்களுக்கு மத்தியில் கனடா அமெரிக்காவை சார்ந்திருக்கும் நிலையை குறைப்பதற்கான வெளியுறவு கொள்கைகளில் மார்க் கார்னி அதிக கவனம் செலுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. ஆஸ்திரேலிய ராணுவத்தின் 125 ஆண்டு கால வரலாற்றில் முதன் பெண் தலைமை தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் சூசன் கோயல் நியமிக்கப்பட்டுள்ளார். 1987ஆம் ஆண்டு ராணுவத்தில் இணைந்த இவர்
தற்போதுள்ள தலைமை தளபதி சைமன் ஸ்டூவர்ட்டிடமிருந்து வரும் ஜூலை மாதம் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வார். ஆஸ்திரேலிய பாதுகாப்பு படையில் பெண்களின் பங்களிப்பை 2030க்குள் 25% உயர்த்த அந்நாட்டு அரசு இலக்கு நிர்ணயித்துள்ள சூழலில் இந்த நியமனம் ஒரு முக்கிய மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. இதனுடன் பாதுகாப்பு படையில் பல்வேறு அதிரடி மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ள நிலையில் ஒட்டுமொத்த பாதுகாப்பு படைகளின் தலைமை தளபதி துணை அட்மிரல் மார்க் ஹம்மண்டும் புதிய கடற்படை தளபதியாக ரியர் அட்மிரல் மேத்யூ பக்லியும் நியமிக்கப்பட்டுள்ளனர். துருக்கியில் பள்ளி ஒன்றில் நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 9ஆக அதிகரித்துள்ளது. துருக்கியின் தென்பகுதியில் உள்ள கக்ராமன் மராஸ் நகரில் இந்த துணிகர சம்பவம் நடந்துள்ளது. 14 வயது மாணவன் ஒருவன் மற்ற மாணவர்கள் மீது கண்மூடித்தனமாக துப்பாக்கியால் சுட்டதில் 9 பேர் உயிரிழந்தனர். மேலும் 13 பேர் காயமடைந்தனர். இதில் 6 பேரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது. காவல்துறையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் மாணவனும் கொல்லப்பட்டதாக துருக்கி நாட்டின் உள்துறை அமைச்சர் முஸ்தபா சிப்கி தெரிவித்தார். துப்பாக்கிச் சூட்டுக்கான காரணம் இதுவரை தெரியவில்லை. துருக்கியில் கடந்த 2 நாட்களில் பள்ளியில் நடந்த 2வது துப்பாக்கிச்சூடு சம்பவம் இதுவாகும். வடகொரியாவின் சோய்ஹியோன் நவீன போர்க்கப்பலில் இருந்து ஏவப்பட்ட குரூயிஸ் மற்றும் போர்க்கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகள் வெற்றிகரமாக இலக்குகளை தாக்கியதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. அந்நாட்டின் அதிபர் கிங் ஜாங் உன் முன்னிலையில் மேற்கு கடற்கரை பகுதியில் நடைபெற்ற இந்த சோதனையில் போர்க்கப்பலின் ஒருங்கிணைந்த ஆயுத கட்டுப்பாட்டு அமைப்பு மற்றும் மின்னணு தாக்குதல்களை முறியடிக்கும் ஜாமிங் எதிர்ப்பு தொழில்நுட்பங்கள் வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டன. கடந்த 2025 ஏப்ரல் முதல் மேற்கொள்ளப்பட்டு வரும் இத்தகைய தொடர் சோதனைகள் குறித்து பேசிய கிங் ஜாங் உன், அணு ஆயுத போர் தடுப்பு திறனை மேம்படுத்துவதே நாட்டின் இலக்கு என்றும் எந்த ஒரு சூழலிலும் எதிரிகளுக்கு தகுந்த பதிலடி கொடுக்க தயாராக இருக்க வேண்டும் என்றும் தனது படை தளபதிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஃபிடே மகளிர் கேண்டிடேட்ஸ் செஸ் தொடரில் இறுதிச் சுற்றில் ரஷ்ய வீராங்கனையை வீழ்த்தி இந்திய கிராண்ட் மாஸ்டர் வைஷாலி சாம்பியன் பட்டம் வென்றுள்ளார். சைப்ரஸில் நடைபெற்ற இறுதிச் சுற்றில் ரஷ்ய வீராங்கனை கேத்ரினா லக்னோவை வைஷாலி வென்றதன் மூலம் 8.5 புள்ளிகளை பெற்று முதலிடத்தை பிடித்தார். மேலும் இந்த ஆண்டு இறுதியில் நடைபெறவுள்ள உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் சீனாவின் ஜூ வென்ஜூனை எதிர்கொள்ளும் தகுதியையும் வைஷாலி பெற்றுள்ளார். கொலம்பியாவில் நீர் யானைகளின் எண்ணிக்கை அபரிமிதமாக அதிகரித்துள்ள நிலையில் அவற்றை கட்டுப்படுத்த சுமார் 80 விலங்குகளுக்கு கருணை கொலை செய்யும் திட்டத்தை 2026ஆம் ஆண்டின் 2ஆம் பாதியில் தொடங்கப் போவதாக அந்நாட்டு அரசு அறிவித்திருக்கிறது. இதன் பின்னணி என்ன, எதிர்கால அபாயம் குறித்தும் என்ன தெரிஞ்சுக்க போறோம் செய்தி தொகுப்பில் நாம் பார்க்கலாம்.